அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம எல்லாருமே ஃபார்வர்டு கொடுக்கலாமா, அதாவது அப்வர்டு மூவ்மெண்ட் கொடுக்கலாமாங்கிறது மெஜாரிட்டியான கேள்வி அதுதான். 95,000 பேர் இதே யோசிச்சிங்கன்னா மறுபடியும் இன்னொரு கவுன்சிலிங் நடக்கும். செய்த தவறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுட்டிக்காட்டி ஆகணும். இது ஏன் சுட்டி காட்டணும் அப்படின்னா, ரவுண்டு 3க்கு போகிற மாணவர்களுக்கு கட்டாயமாக இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்ன ஜீபும்பாவா, டக்குன்னு அப்படியே பார்த்து 1,00,000 பேரோட டேட்டாவை எடுத்து இப்படி நடந்திருக்கும், அப்படி மூவ் ஆகும், உங்களுக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும் அப்படின்லாம் சும்மாலாம் டுமில் விட்டு பேச முடியாது. அப்போவே நான் சொல்லியிருந்தேன், சார் கட் ஆஃப் இந்த செகண்ட் ரவுண்டில் போகிறவங்க மீண்டும் நிறைய தடவை சொல்கிறேன், எச்சரிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மிக பெரிய நம்பர் தேர்ட் ரவுண்டில் காம்படிட் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். ஈஸி 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 கம்ப்யூட்டர் 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 ட்ரிபிள் இந்த மாதிரி வச்சவங்களுக்கு இந்த 140 கட் ஆஃப் கீழே இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு 40 கல்லூரிகளை கொடுத்துருக்குறோம் மூன்றாவது பாகமாக. அப்படி கட்டாயமாக வாங்கவே முடியாது. சர்டிஃபிகேட்டை எக்காரணம் உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. எந்த கல்லூரிக்கோ அந்த கல்லூரிக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கும் உள்ளது. ஹலோ டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து. டிஎன்இஏ ரவுண்டு 2க்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சம்மந்தப்பட்ட முக்கியமான டீட்டெயில்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். நான் இதில் ஒரு சில விஷயங்களை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அனலைஸ் பண்ணேன். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லாருமே ஃபார்வேர்டு கொடுக்கலாமா, அதாவது அப்வர்டு மூவ்மெண்ட் கொடுக்கலாமாங்கிறது மெஜாரிட்டியான கேள்வி அதுதான். நம்ம தான் சாய்ஸ் ஃபில் பண்ணுறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி தான் சாய்ஸ் ஃபில் பண்ணுறோம். நல்ல நம்ம என்ன போட்டோமோ அதுலேருந்து ஒரு காலேஜ் தான் கிடச்சிருக்கு. இருந்தாலும் எல்லார் மனசு என்ன சொல்லுது, மேலே போகலாம் அப்படின்னு சொன்னால், போட்டிருக்க 1,00,000 பேர் ஸ்டூடெண்ட்டில் கிட்டத்தட்ட 95,000 பேர் இதே யோசிச்சிங்கன்னா மறுபடியும் இன்னொரு கவுன்சிலிங் நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா என்கிட்ட பேசுறதுல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அப்படி தான் பேசினாங்க. அதை தாண்டி செய்த தவறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டி ஆகணும். இது ஏன் சுட்டி காட்டணும் அப்படின்னா, ரவுண்டு 3க்கு போகிற மாணவர்களுக்கு கட்டாயமாக இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் உங்களுக்கு வேலிடாக இருக்கா, கரெக்டான இன்புட் தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியும். ஏற்கனவே என் சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு நான் யாருன்னு தெரியும். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் நான் யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. என் பேர் சுரேஷ், பிஇ, எம்இ, பிஹெச்டி அண்ட் போஸ்ட் டாக் இன் யூஎஸ்ஏ படிச்சிருக்கேன். 25 வருஷம் இதே ஃபீல்டில், குறிப்பாக இன்ஜினியரிங் ஃபீல்ட்லேயே நம்ம ஊறி இருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்த காலத்துலேருந்து, ஒரு கல்லூரியில் ஆசிரியராக சேர்ந்ததுலேருந்து, பேராசிரியராக வந்ததுலேருந்து, அந்த கல்லூரியுடைய முதன்மையர் டீன் அப்படிங்கிற பொசிஷன் எடுத்து கொஞ்சோண்டு ரிசர்ச் இல்லை, என்கிட்ட 11 பேர் இன்றைக்கி ரிசர்ச் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரிசர்ச் ஆகட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், அகடமிக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் எப்படி நடக்கும், இது மட்டும் இல்லை, ஒரு 17-18 கண்ட்ரி போயிட்டு வந்திருக்கோம், பார்த்துருக்குறோம். அங்கே என்னெல்லாம் நடக்குதுங்கிறதையும் நம்ம ஆராய்ச்சிருக்கிறோம். எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க, அவங்களாம் இன்றைக்கி நிர்வாகத்தில் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம உரையாடுறோம், அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறோம். இதெல்லாம் பேசி தான் ஒரு இன்புட்டை கொடுக்குறோம். அப்போ அந்த இன்புட்டுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ யூடியூப் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயமாக நான் எடுத்துக்கல. இது ஒரு பொழுதுபோக்காகவும் பணம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாகவும் நம்ம எடுத்துக்கல. எம்னால் முடிஞ்சது ஏதாவது சமுதாயத்தை கரெக்டாக கொண்டு போக முடியுமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுறோம். 8 வருஷமாக 7 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு நம்ம ஃப்ரீ கவுன்சிலிங், இன்றைக்கி கூட என்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 400 பேர் பேசியிருப்பாங்க. 400 பேருக்குமே பதில் சொல்லியிருக்கேன். ஆனால் யார்கிட்டையும் நீங்கள் காசு கொடுத்தா தான் பேசுவேன் அப்படின்னு நம்ம சொன்னதே கிடையாது. ஸோ பேசுகிறதுக்கு இங்கே காசு கிடையாது, ஐடியா கொடுக்கறதுக்கு காசு கிடையாது. இதை தாண்டி நிறைய கல்லூரிகள் போய் சுற்றி பார்த்துருக்குறோம், கல்லூரிகளை பற்றி நம்ம எக்ஸாமின் பண்ணுறோம், வீலாக்லாம் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ என் சேனலில் முதல்ல பார்க்குறவங்க நல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். ரவுண்டு 2 வந்துச்சு, ரிசல்ட் 10 மணிக்கு வந்ததுங்க கரெக்டாக. திடீர்னு பார்த்தா 10:30 மணி 11 மணிக்கெலாம் லைவ் வராச்சு. ஏகப்பட்ட லைவ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அனௌன்ஸ் பண்ண உடனே 1 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் உட்காந்து லைவ் அப்படின்ற பாயிண்டில் வந்தோம்னா எப்படி நம்ம அனலிட்டிக்ஸ் பண்ணியிருப்போம். இது என்ன ஜீபும்பாவா, டக்குன்னு அப்படியே பார்த்து 1,00,000 பேரோட டேட்டாவை எடுத்து இப்படி நடந்திருக்கும், அப்படி மூவ் ஆகும், உங்களுக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும் அப்படின்லாம் சும்மாலாம் டுமில் விட்டு பேச முடியாது. கொஞ்ச நேரம் நம்ம அனலைஸ் பண்ணணும், எந்த மாதிரி வந்துடும். இதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். எல்லாரும் சொல்லும்பொழுது கட் ஆஃப் ரைஸ் ஆகும் அப்படின்ற அன்றைக்கே நம்ம வார்ன் பண்ணோம். எவ்வளோ கட் ஆஃப் ரைஸ் ஆகுங்கிறதையும் கிளியராக சொன்னோம். சீட் நிறைய அதிகமாக வந்துருச்சு, அதனால் கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும். நானே நிறைய விஷயங்கள் என்கிட்ட கேட்டாங்க. இல்லவே இல்லை, வாரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அன்றைக்கி சொன்னோம். அனலிட்டிக்ஸ் பண்ணும்போது மட்டும் இந்த கட் ஆஃப் ஒரு 0.5 to 1 மார்க் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லியிருந்தேன். தவறெல்லாம் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக. இல்லை அதுதான் வரும்ன்ற நம்பிக்கையோடு சொல்லியிருந்தேன். பட் அதில் ஒரு சின்ன தவறு நடந்தது. என்ன நடந்ததுன்னா, 3லேருந்து 4 மார்க் எதிர்பாராத அளவுக்கு கட் ஆஃப் ரைஸ் இருந்தது.
அப்போவே நான் சொல்லியிருந்தேன் சார், கட் ஆஃப் இந்த செகண்ட் ரவுண்டில் போகிறவங்க மீண்டும் நிறைய தடவை சொல்கிறேன், எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கட் ஆஃப் அப்படின்றது 5 கட் ஆஃப் அதிகமாகும் குறைந்தபட்சம். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 21 சராசரியாக 15-18 கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆகும். குறிப்பாக 150 140 கட் ஆஃபில் இருக்கிறவங்க இந்த அளவுக்கு ரைஸ் நீங்கள் பார்க்கலாம். டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். இப்போ அதுதான் நடந்திருக்குது. நிறைய பேர் நீங்கள் போட்டிருக்கீங்க, போட்ட நிறைய பேருக்கு கிடைக்கல. இதில் ஃபஸ்ட்டு பண்ண தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள் 3ஆவது ரவுண்டு போகிறவங்க தப்பு பண்ணிடாதீங்க. எனக்கு நல்லா கிடைக்கும்னு நினச்சி சாய்ஸை கம்மியாக போட்டது. யார் யாரெல்லாம் 40 சாய்ஸு 25 சாய்ஸு அப்படின்னு போட்டிங்களோ அவங்க அத்தனை பேருமே நாட் அலாட்னு வந்திருக்கு. இப்போ எத்தனை பேருமே கஷ்டப்படுறீங்க. எனக்கு தெரிஞ்சு மிக பெரிய நம்பர் 3rd ரவுண்டில் வந்து காம்படிட் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சில பேர் அலாட்மெண்ட் எல்லாமே என்ன சார் பண்ணுறது, நான் மேனேஜ்மெண்ட்டில் சீட் வாங்கலாமா, எனக்கு சீட் கிடைக்காதான்னு தவித வச்சுட்டு இருக்கிறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து இவ்வளோ தூரம் நம்ம அவேர்னஸ் கொடுத்தோம். நம்ம தனித்தனியாக போய் ஒவ்வொரு வீட்லையும் கதவு தட்டி சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை பகிரங்கமாக நம்ம வந்து சொல்கிறோம். அதை ஏற்றக்கூட விஷயம் நல்லது நம்ம சொல்கிறோம், உண்மையை சொல்கிறோம். கொஞ்சம் உண்மை கசக்க தான் செய்யுது, ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் 4 பேருக்கு நல்லது சொல்லணும்னு நினச்சா சீக்கிரமாக போக மாட்டேங்குது. இதையும் எதையாவது பேசி ஒரு பாவலை பண்ணால் சீக்கிரமாக ரீச் ஆகுதுங்க. ஸோ இந்த பாயிண்ட் இன்றைக்கி நடந்தது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய மார்க் எடுத்த மாணவர்கள் பேசினாங்க, சார் எனக்கு அலாட் ஆகலை, சார் எனக்கு கிடைக்கல, எனக்கு அந்த மாதிரி பிரான்ச் வந்திருக்குன்னு நிறைய கேட்டாங்க. ஸோ இது வந்து முதல் தவறு நீங்கள் பண்ணது. நம்ம பாயிண்டில் 258 கட் ஆஃப் போட்ட ஒரு மாணவர் கூட 253வது கட் ஆஃபில் அந்த போட்ட சாய்ஸ் ஆர்டர் கிடச்சிருக்குது. எப்போ அப்படின்னா 140 அப்படிங்கிற கட் ஆஃபில் வந்தவங்களுக்குலாம் இந்த மாதிரி நடந்திருக்கு. இது நம்ம சொன்னோம். குறைந்தபட்சம் 100 120, அதிகபட்சம் அப்படின்றது அது சராசரிங்கும் போது 150 கட் ஆஃப் மேலே போங்க, அதிகபட்சம் 250 போடுங்க அப்படின்னு. ஸோ 258 போட்டவங்களுக்கு 253 சாய்ஸ் கிடச்சிருக்கு. நான் லோ கட் ஆஃப் வர சாய்ஸ் அதிகப்படுத்துவேன்னு சொல்லியிருந்தோம். இதுவும் இன்றைக்கி ஒரு கன்ஃபர்மேஷன். நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ப்ரூஃபோட பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சில மாணவர்களுக்கு வந்து கிடச்சிருக்குது. அதே மாதிரி சொன்னேன், கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸஸுக்கு அதிகபட்சம் ஆர்வம் இருக்கிறதுனால டாப் கல்லூரிகளை சீக்கிரமாக முடியும்னு பார்த்தோம். அதுதான் நடந்திருக்குது. கோவை மாநகரமும் சரி, சென்னை மாநகரமும் சரி, கிட்டத்தட்ட அந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸுக்கும் இசிஇ கோர்ஸுக்கும் உச்சம் தொட்டிருக்குது. இன்றைக்கி சராசரியாக இருக்கக்கூடிய கல்லூரிகளில் கூட ஆவரேஜ் கட் ஆஃப் என்பது 150 அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்திருக்குதுங்க. எதிர்பார்க்க முடியாத ஒரு கட் ஆஃப் சேஞ்சுங்க. இது வந்து நம்மளால் எதிர்பார்க்கவே முடியல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவருடைய அதிகபட்ச ஆசை, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏஐடிஎஸ் ஏஎம்எல் படிச்சுட்டா உடனே பெரிய ஆளாயெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு நிறைய பேர் போய் எடுத்துருக்கிறீங்க. அது காலம் அதுக்கு பதில் சொல்லட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, எடுத்ததுனால பாயிண்ட். அப்போ எது அதிகமாக மூவ் ஆயிருக்கு? கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், ஏஎம்எல், இசிஇ, ட்ரிபிள்இ, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த கல்லூரிகள் நினச்சி போட்ட, டாப் கல்லூரிகள் நினச்சி போட்டு 20 கல்லூரி 30 கல்லூரி நிறுத்தினவங்களுக்குலாம் சரியாக கிடைக்கல. 10 கல்லூரி 5 கல்லூரி ஹையர் காலேஜ் நம்ம லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அது போட்டவங்க நிறைய பேர் கிடைக்கல. அதனால சாய்ஸ் நிறைய வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னும் சொல்ல போனால் சில கவர்மெண்ட் கல்லூரிகளில் சில டாப் கல்லூரிகள் வந்து மெக்கானிக்கல், சிவில் போன்ற பாடப்பிரிவுகள்லாம் இருந்துச்சு. இந்த சிவில் பாடப்பிரிவு, மெக்கானிக்கல் பாடப்பிரிவு வைங்கன்னு சொன்னோம். சில பேருக்கு நிறைய வச்சவங்களுக்கு கிடச்சிருக்கு. சிவில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு போனாதவங்களுக்கு சிவில் கிடைக்காமவும் போயிருக்கு. சிவிலே கிடைக்காம போயிருக்கு. 172 கட் ஆஃபுக்கு கூட சிவில் கிடைக்காம போயிருக்கு, மெக்கானிக்கல் கிடைக்காம போயிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு வந்து ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால தான் சொன்னேன், கல்லூரியை நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுது ஒரு கல்லூரியில் மேக்ஸிமம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஈஸி கம்ப்யூட்டர் ட்ரிபிள்இ இந்த மாதிரி வச்சவங்களுக்கு சரியான விஷயங்கள் நடக்கல. அதாவது அவங்க நினச்ச மாதிரி என்ன கல்லூரி இல்லாமல் வேறு எங்கேயோ ஒரு கல்லூரியில் போய் சிக்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தவறுகள் எல்லாமே இன்றைக்கி நடந்திருக்குது. இன் ஜென்ரல் இன்றைக்கி நடந்தவருடைய கணிப்பை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது, நம்மகிட்ட பேசுனதை வச்சு பார்க்கும்பொழுது, இப்போ நீங்கள் அக்செப்ட் கொடுக்கலாமா சார், அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிறது நல்லதா, அக்செப்ட் பண்ணி அப்போர்ட் பண்ணுறது நல்லதா அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிங்க. டிக்ளைன் பண்ணுறதுங்கிறத பற்றியும் கூட இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் பேசுனாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டிக்ளைன், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு டிக்ளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போ பாருங்கள், ஏற்கனவே 1 லட்சம் பேர் சீட் எடுக்கிறான். இந்த 1 லட்சம் பேரில் எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 சீட்டுக்கு மேலே வித்தியாசம் வரும்னு நான் நினைக்கிறேன். பட் அதுக்கான டேட்டா இப்போ என்கிட்ட இல்லை. அதே மாதிரி வந்து இந்த ரவுண்டில் எடுத்தவங்க 3rd ரவுண்டுக்கு வர போகிறாங்க. கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே நான் இந்த 3rd ரவுண்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்கன்றது நல்லாவே தெரியுது. இதில் இருக்கிற போட்டி போட்டவங்க 3000-4000 பேர் வந்து 3rd ரவுண்டில் வர போகிறாங்க. கொஞ்சம் பேர் கிடைக்கல. ஸோ இதுக்கான தகவல்கள் என்னங்கிறது டோட்லேருந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தெளிவாக பேசுவோம். ஸோ இந்த தவறு நடந்திருக்கு. இப்போ என்ன முக்கியமாக அப்படின்னா, வீடியோ லென்த்தாக போகுதுன்னு நினைக்காதீங்க. அந்த முக்கியமான விஷயத்தை இப்போ தான் சொல்கிறேன். இந்த அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுக்கறதுக்கும் அக்செப்ட் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் என்ன, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நம்ம பேசுகிறோம். யாரெல்லாம் அக்செப்ட் கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த பிரிவினராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்ம டாப் கல்லூரிகள் கொடுத்த நம்ம லிஸ்ட்டில் முதல் 30 கல்லூரிகள் நம்ம போட்டிருந்தோம். இந்த 30 கல்லூரிகளில் மேக்ஸிமம் உங்களுடைய சாய்ஸில் நீங்கள் ஒரு 30வது சாய்ஸ் 25வது சாய்ஸுக்குள்ளே ஏதாவது கிடைச்சிருந்ததுன்னா நீங்கள் போட்டாலும் பெரிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதுவே
40க்கு மேலே நீங்கள் நிறைய சாய்ஸஸ் போட்டு 100 அப்படிலாம் போயிருந்தீங்கன்னா மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எவ்வளோ மாற்றம் சார் வரும் அப்படின்னா, சேஞ்ச் எந்த அளவுக்கு போகும், அப்போர்டு போனால் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா, குறைந்தபட்சம் இப்பவும் சொல்கிறேன் 3லேருந்து அதிகபட்சம் 48 கட் ஆஃப் வரைக்கும், அதாவது 48வது சாய்ஸ் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நிறைய சாய்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா 65 68 கட் ஆஃப் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள், ஐ மீன் ரேங்கிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் அப்போர்டு கொடுத்தா, இந்த அப்போர்டு என்பது 3லிருந்து 60 65ங்கிற அளவுக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஷஃபிள் கேட்டிருக்கீங்க, கொஞ்சம் பேர் அடுத்த ரவுண்டில் அலட்டாமல் போயிருக்குது. அதனால் ஒரு சின்ன ஷஃபிள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை பற்றி இன்னமும் அனலைஸ் பண்ணி அப்போர்டு கொடுக்குறது முன்னாடி ஒரு லைவ் முடிஞ்சால் நான் டேட்டா எடுத்து லைவில் வர்றேன். அப்படி இல்லைன்னா இப்போவே அக்செப்டிங் கொடுக்குறது யார் கொடுக்கணும்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க கொடுத்துடணும். அப்போர்டு கொடுக்குறது யார் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய சாய்ஸ் கொடுத்து நீங்கள் போட்டிருக்க கல்லூரிகளுடைய தரம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், அந்த லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த தரங்கள் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம வந்து அடுத்து நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். 100 கல்லூரிகள், சிறந்த கல்லூரிகள் கொடுத்துருக்கோம். இந்த 2வது பாகமாக வந்து ஒரு 30 கல்லூரிகள் கொடுத்துருக்கோம். இந்த 30 கல்லூரிகள் உங்கள் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்போர்டு கொடுத்தா ஒரு சின்ன சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 140 கட் ஆஃப் கீழே இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு 40 கல்லூரிகளை கொடுத்துருக்குறோம் 3வது பாகமாக. அந்த சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு இருந்தாலும் அங்கேயும் சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி 3வது ரவுண்டு வரவங்களுக்கு சிறந்த கல்லூரிகள் அப்படிங்கிற லிஸ்ட்டை நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். அந்த லிஸ்ட்டை பாருங்கள், அந்த லிஸ்ட்டில் இருக்கிற கல்லூரிகளை வைங்க, நிறைய சாய்ஸ் போடுங்க. அது என்ன பண்ணுங்கிறது அப்புறம் சொல்கிறேன். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, சாயங்காலம் 5 மணிக்குள்ளே ஒன்றா நீங்கள் அக்செப்ட் பண்ணியே ஆகணும், அல்லது அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தே ஆகணும். மெஜாரிட்டியான பேர் அக்செப்ட் அப்போர்டு தான் கொடுக்க போகிறீங்க. அந்த அக்செப்ட் கொடுத்தவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, 15ஆம் தேதி காலையில் உங்களுக்கு ஆர்டர் வரும். அக்செப்ட் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வரும். அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் ஆர்டர்னு ஒன்று வரும். இந்த ப்ரொவிஷனல் ஆர்டர் வந்தவங்க நீங்கள் அந்த கல்லூரிக்கு போய், உங்களுக்கு எந்த கல்லூரிக்காக அலாட் ஆகிருக்கோ அந்த கல்லூரிக்கு நீங்கள் போய் உங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு, அந்த கல்லூரியில் என்ன ஃபீஸ் கேட்குறாங்களோ அந்த ஃபீஸை நீங்கள் கட்டி ஜாயின் பண்ணிடணும். கட்டாயம் ஜாயின் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ நாள் டைம் கொடுக்குறாங்க? 5 நாள் டைம் கொடுக்குறாங்க. அப்போ 15 16 17 18 19ஆம் தேதி வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா போய் நீங்கள் உங்கள் கல்லூரியில் ஜாயின் பண்ணி அந்த ஃபீஸை கட்டி சேர்ந்துடணும். யார்? ப்ரொவிஷனல் ஆர்டர் வந்தவங்க, அக்செப்ட் பண்ணவங்களுக்கு. அது அப்போர்டு கொடுத்தவங்க என்ன பண்ண போகிறீங்கன்னா, டென்டேட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வரும். அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நியரஸ்ட்டாக டிவி சென்டர் கேட்கும். அந்த சென்டர் போட்டிங்கன்னா அந்த சென்டருக்கு நேரடியாக போயிடணும். போயிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்டெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே ஒரு 25,000 ரூபா பணம் கட்ட சொல்லுவாங்க. இந்த பணம் யாருக்கு கட்ட சொல்லுவாங்கன்னா, முதல் பட்டதாரி கட்ட வேண்டாம். எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தால் அதுக்கு சரியான சான்றிதழ் தான் நீங்கள் கட்ட வேண்டாம். 7.5% வந்தீங்கன்னா நீங்கள் கட்ட வேண்டாம். மீதமுள்ள யாராக இருந்தாலும் பணத்தை நீங்கள் கட்டி ஆகணும். அந்த பணம் 25,000ம் அந்த சர்டிஃபிகேட்டும் ஒன்ஸ் நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா, அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்ததுனால ஒன்று அப்போர்டானா உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் அப்போர்டான கல்லூரிக்கு போய் சேர்ந்துடும், பணமும் அங்கே போய் சேர்ந்துடும். இல்லை மறுபடியும் எந்த மூமெண்ட்டுமே இல்லை, அப்போர்டே இல்லைன்னா நீ இப்போ என்ன கல்லூரி உங்களுக்கு இன்றைக்கி அலாட் ஆகி கிடச்சிருக்கோ இதே கல்லூரிக்கான ப்ரொவிஷனல் ஆர்டர்ங்கிறது வரும். எப்போ வரும்? அந்த 5 நாள் கழித்து 6வது நாள் காலையில் உங்களுக்கு வந்துடும். அந்த 6வது நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் அதுலேருந்து ஒரு 5 நாள் டைம் எடுத்துக்கலாம். அதாவது 20 21 22 23 வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டு 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போய் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க அந்த கல்லூரியில் போய் சேர்ந்தே ஆகணும். அப்படி சேரலை அப்படின்னா என்ன ஆகுனா, நீங்கள் வரலை அப்படின்னு சொல்லி அந்த சீட்டெல்லாம் ஃபுல் பண்ணி 3வது ரவுண்டு வரவங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சீட் லாஸ் ஆயிரும். உங்களுக்கு அந்த பணமும் போயிடும், அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். இல்லை நிறைய பேரண்ட்ஸ் நீங்கள் கேள்வி கேட்டீங்க, சார் எனக்கு திடீர்னு மேனேஜ்மெண்ட் போகிறேன், நான் இங்கே போய் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்துட்டு போய் டிஎஃப்சியில் சர்டிஃபிகேட் கொடுத்தா எனக்கு சர்டிஃபிகேட் திருப்பி வாங்கிடலாமான்னு. அப்படி கட்டாயமாக வாங்கவே முடியாது. சர்டிஃபிகேட்டை எக்கார்ந்த ஒன்று உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. எந்த கல்லூரிக்கோ அந்த கல்லூரிக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கும் உள்ளது. கல்லூரி நிர்வாகத்தை கூட போய் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கறதுக்கு திருப்பி பெரும்பாலும் நிர்வாகங்கள் கொடுக்க மாட்டாங்க. பெரும்பாலும் நிர்வாகங்கள் பணத்தை திருப்பி தர மாட்டாங்க. இப்போ அதனால் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். இதை தவிர டிக்ளைன் பண்ணுறவங்க, அடுத்த ரவுண்டுக்கு போகிறவங்க, அதாவது கவுன்சிலிட்டே போகிறவங்கிற ஆர்டர் இருக்குது. அதுக்கெல்லாம் என்னங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சரியான தகவல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய அனலிட்டிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். பர்ஃபெக்டாக நாளைக்கு இன்னொரு சூப்பர் வீடியோ வரப்போகுது. அடுத்த 3rd ரவுண்டுக்கு சூப்பரான கைடன்ஸ் வரப்போகுது. கரெக்டாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்களே சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணல சார், எனக்கு ஐடியா வேணும் சார், டவுட் எங்களுக்கு கொடுங்க சார்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் 3 நம்பர் தர்றேன். இதில் ஒரு நம்பர் என்னோடய பர்சனல் நம்பர் 9500068004 அப்படிங்கிற நம்பர். அது பக்கம் என்னுடைய ஆஃபீஸ் நம்பர்ஸ் 2 செக்ரட்டரி நம்பர்ஸ் தரேன்.
இந்த 2 நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட பேசுங்க, அவங்களும் கரெக்டாக அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி என்கிட்ட பேசணுன்னா அவங்க கால் எடுத்து என்கிட்ட பேசுவாங்க, நானும் டேரெக்டாக லைனில் வருவேன். இதை தாண்டி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் சார், நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். மேலும் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து பேச மனிதர்கள் உங்களோட இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை, see you in the next video.